ஸ்ருதி வந்து விஜயா கிட்ட பேசினது ரொம்பவே சூப்பர்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து செகண்ட் ஹேண்ட்ல கார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு செல்வத்தை கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வந்து செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனாவோட நகை எடுத்ததுனால 2 லட்ச ரூபா காசை கொடுத்துட்டாங்க, மீதி 2 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல அப்படின்றாங்க. செல்வம் இருந்துகிட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்க, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கொடுத்த 2 லட்ச ரூபாயில வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிட்டு வாடகை கூட்டலான்னு சொன்னா, அதனாலதான் பார்க்க வந்த, வா நம்ம வந்து விலையை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முத்து வந்து வீட்டுக்கு போனதும் மீனாவை கூப்பிட்டு, மீனா நான் செகண்ட் ஹேண்ட்ல வந்து கார் வாங்கினேன், ஆனா அது வந்து 2 லட்ச ரூபா வருது, மீதி 50,000க்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. மீனா இருந்துகிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டா இந்த காசு அரேஞ்ச் பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிட்டு வாடகைக்கு விட்டா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும், இல்லைன்னா இப்படியே தான் இருக்க முடியும்னு சொல்ல முத்து வந்து சரி மீனா நம்ம எப்படியாவது ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி இதை கேட்டுட்டு, நம்ம வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துருக்க கூடாது, நம்ம பணம் தான் லாஸ் ஆச்சு, இப்ப பாரு அவங்க வந்து பிசினஸ் டெவலப் பண்றாங்க, இப்படியே விட்டோம்னா அவங்க மேலும் மேலும் சம்பாரிச்சு நல்லா வசதியா வந்துருவாங்க, நம்ம இப்படியே இருக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி வந்து விஜயா கிட்ட பேசினது விஜயாக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க. விஜயா வந்து வீட்டுக்கு போனதும் பார்வதி வந்து கேக்குறாங்க, என்ன விஜயா ஒரே கோவமா இருப்ப போல, உன் மூஞ்சே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா இருந்துகிட்டு எனக்கும் தான் மருமகளா வந்து வாச்சிருக்கா பாரு அப்படின்றாங்க. அதுக்கு பார்வதி கேக்குறாங்க, யார் அந்த மீனாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அதான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஸ்ருதி தான் அப்படின்றாங்க. பார்வதி வந்து மனசுக்குள்ளேயே இவ எப்பயுமே வந்து மீனாவை தானே சொல்லுவா, இந்த தடவை என்ன புதுசா வந்து ஸ்ருதியை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட கேக்குறாங்க. என்னையே எப்படி திரும்ப கொஸ்டின் கேக்குறா, மீனா கூட அமைதியா தான் இருக்கா, அந்த ஸ்ருதி பாரு மீனா கிட்ட இந்த பூ கட்டுறவதான், ஆனா அவகிட்டே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஓவரா பேசுறா, எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா நான் வச்சு ஆடுனல்ல, இப்ப எனக்கு இதெல்லாம் தேவைதான், நான் போயிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. விஜயா வந்து வீட்டுக்கு போனோடனே ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ஸ்ருதியை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. ஸ்ருதி வந்து மீனா மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியா போக மாட்டாங்க, கண்டிப்பா விஜயாவை பேசி விட்டுருவாங்க. என்ன நடக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.